Hi friends, welcome to D Creative Design. நம்ம ஆல்ரெடி 20 ஸ்டிச் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 5 ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போது பேஸ்கெட் ஸ்டிச். அதுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். கீழ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழ் லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எடுத்து செகண்ட் பாயிண்ட்டில் கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே விட்டுருக்கேன். அடுத்து அதே கீழ் லைன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு தேர்டு பாயிண்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லைனில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, அதில் ஃபோர்த்து பாயிண்ட்டாக உள்ளே விட்டுருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் தேர்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருந்து எடுத்து மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக உள்ளே விடுறேன். இன்ட்டு போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் இது வந்து பேஸ்கெட் ஸ்டிச். இது வந்து நம்ம ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சாட்டின் ஸ்டிச் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. செகண்டாக பார்க்கும்போது ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். இது வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கேப்பில் நான் நீடில் விட்டு எடுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கும் போது நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு நார்மலாக த்ரெட்டை வந்து நீடில் கீழே விடுவோம். ஆனால் இதுக்கு இப்போது ட்விஸ்டட் செயின் ஸ்டிச்சில் மேலே வந்து இன்ட்டு மாதிரி கொடுத்து கீழே த்ரெட்டு விட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்ட்டு ஷேப்பில் வரும். இன்ட்டு மாதிரி செயின் வரும். இதுதான் ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். ஒரு லைன் போட்டுக்கிறேன். எகெயின் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டு முடித்தோடனே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே லைட்டாக நீடில் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அந்த நீடிலுக்கு கீழே வந்து த்ரெட்டு விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டே ஒரு லைன் மாதிரி வரும், மேலே ஒரு நாட் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சைடு ஒரு நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. கிளாத்து கடியிலலாம் போக வேண்டாம். அந்த கிளாத்துக்கும் த்ரெட்டுக்கும் நடுவில் கேப்பில் நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இதான் வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். மேலே வந்து நாட் மாதிரி இருக்கும், ஒரு லைன் வந்து நாட் போட்டிருக்கும். இதான் வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். கீழே ஃபுல்லாக செயினாகவும் மேலே கொஞ்சம் லைன் வந்து அதுக்கு மேலே ஒரு நாட் வந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ப்ரைட் அண்ட் கேபிள் ஃப்ளைட் ஸ்டிச். இதுக்கு 2 நேம் இருக்குது. அதுக்கு 2 லைன் போட்டுக்கிறேன். கீழ் லைன்லேருந்து நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட் லைன்ட்டு விடும் போது த்ரெட்டை மேலே சுற்றிக்கிறேன். நீடிலுக்கு மேலே இன்ட்டு ஷேப்பில் சுற்றிக்கிறேன். சுற்றி செகண்ட் லைனுக்கு வழியாக எடுக்கும் போது மறுபடியும் எகெயின் நீடிலுக்கு கீழே நூல் விட்டு எடுத்துக்கிறேன். இது விடும் போது இன்ஃபினிட்டி ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபிஃப்த்து ஸ்டிச்சஸ் ஸ்பைனிஸ் நாட் ஃபெதர் ஸ்டிச். இதுக்கு 3 லைன் போட்டுக்கிறேன். லாஸ்ட் லைன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம லாஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுவோம்னா அந்த மெத்தடில் செயின் ஸ்டிச் போட்டுருக்கேன். இதை வந்து நான் வீடியோ கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டோன்னே அந்த இன்ட்டு மாதிரி வந்திருக்கலாம். அந்த இன்ட்டுக்கு நடுவில் இருந்து செகண்ட் லைனில் இருந்து நீடில் வந்து தேர்ட் லைனுக்கு எடுக்கணும். சைடாக எடுத்து எகெயின் ஒரு செயின் ஸ்டிச், கிராஸ்க்கு செயின் ஸ்டிச் போடணும். இதான் வந்து ஸ்பைனிஸ் நாட் செயின் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச்சிலேருந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சில் மீட் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.